வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.3ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Third sum, the area of a trapezium is 1586 square centimeter. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரப்பீசியம் இருக்குங்களா, அந்த ட்ரப்பீசியமோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. The distance between its parallel sides is 26 cm. Distance between parallel sides அப்படின்னா distance between அப்படின்னா என்ன அர்த்தம், height. ஸோ நம்ம கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா ஹைட் வந்து எவ்வளோங்களா 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் த parallel sides is, ஸோ ட்ரெப்பீசியமில் parallel sides நம்ம ஏபி அப்படின்னு எடுத்துப்போம். அதில் ஒரு parallel side கொடுத்துருக்காங்க, அப்போ ஏவோட வேல்யூ 84 சென்டிமீட்டர். இன்னொரு parallel side என்னென்னு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 84 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் கொஷின் என்ன அப்படின்னா தென் ஃபைண்ட் த அதர் சைட். ஸோ இன்னொரு சைடு என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ parallel sides நம்ம எப்படி எடுத்துப்போம், ஏபி அப்படின்னு எடுத்துப்போம். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு தெரியாது, அதான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம், ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு 1/2 into h into a plus b square units அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்முலா. இதில் போய் நம்ம கொடுத்த வேல்யூலாம் போட போகிறோம். ஏரியாவுக்கு என்ன இருக்குது 1586 இருக்கு இல்லைங்களா, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 அப்படி வச்சுக்கலாம். இங்கே h இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹச்சுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 26 கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 26 இன்ட்டு ஏவோட வேல்யூ, இங்கே a ப்ளஸ் b இருக்குது, பியோட வேல்யூ தான் தெரியாது, ஏவோட வேல்யூ 84 தெரியும் இல்லைங்களா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 84 ப்ளஸ் b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோங்களா. இங்கே என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் யூனிட் வராது, ஸ்கொயர் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கொஷினில் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும் யூனிட்ஸ்க்கு பதிலாக. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது 1/2 into 1586 ஈக்குவல் டு 1/2 into 26 into 84 ப்ளஸ் b. நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு கீழே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே 26 இருக்குது, இங்கே 2 இருக்குது 26 இருக்குங்களா. 2 26 ஒரே டேபிள் வரும். 2 டேபிளில் 1 டைம் 2, 26 என்ன 2 டேபிளில் 1 டைம் 2, 6 வந்து 3 டைம் 6ங்களா. அப்போ என்ன ஆகிடுச்சு 2ம் 26ம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கோ அதை எழுதுகிறோம். 1586 ஈக்குவல் டு 13 into 84 ப்ளஸ் b இருக்குது. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ தான். இன்னொரு parallel side தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பியை மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ b எந்த டேர்மில் இருக்குது, இந்த டேர்மில் இருக்குங்களா. அப்போ இதை மட்டும் வச்சுட்டு இங்கே இருக்க 13 என்னவா இருக்குது, நமக்கு மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்தாண்ட வரும்போது என்னாகும், டிவிஷனில் வந்துடும். அப்போ 1586 இங்கே மல்டிப்பிள் இருக்க 13 வரும்போது என்ன ஆகும், டிவிஷன் வந்துடும். மீதி என்ன இருக்கும் 84 ப்ளஸ் b இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 13ஆல் 1586 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1586 13 டேபிளில் 1 டைம் நமக்கு 13 வரும், மீதி 2. ஸோ இந்த 8 கீழே இருக்கிறோம். 13 into 2, 13 into 2 நமக்கு என்ன வருது, 3 2s are 6, 2 1 is 2 வருதுங்களா. அப்போ 2 டைம் நமக்கு 26 வருது, மீதி 8ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறது, 6 கீழே இருக்கிறோம், மறுபடியும் என்ன ஆகுது 2 டைம் நமக்கு 26 கிடைக்குது. ஸோ அப்போது 13ஆல் 1586 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 122 கிடைக்குது. அப்போ 122 ஈக்குவல் டு 84 ப்ளஸ் b. எனக்கு இந்த b மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 84 ஈக்குவலுக்கு இந்தாண்ட வந்துச்சு அப்படின்னா என்னாகும், -84 மாறிடும். அப்போ 122 - 84 ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். 122ல் 84 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒன்று பாரோ வாங்குவாங்களா, ஸோ இவங்க 11 ஆகிடுவாங்க, இவங்க 0 ஆகிடுவாங்க. 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, 11ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 3. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 38 ஈக்குவல் டு பின்னு கிடைக்குது. ஸோ அப்போ therefore b ஈக்குவல் டு 38. நம்ம கொஷினில் என்ன யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு parallel சைடோட வேல்யூ 38 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.